ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 97 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த புதுசாக வந்த லேடியை பற்றி தான் வந்து அவனுங்க வர்ணித்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லின் டாய் செக்டருக்குள்ள வந்து 18 வயசுலேயே வந்து இவ வந்து இடத்துல பீக்குக்கு வந்து அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, எவ்ரி ஒன் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து 2 எல்டர் வந்து அங்கே வருவாங்க. கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஃபிசிக்கல் போலுக்கு போகிறதுக்கான கேட்டு வந்து ஓப்பனில் வந்து இருக்கும். உடனே வந்து 5 நேஷனில் இருக்க காட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்க சில பதக்கத்தை வந்து எடுத்து வச்சு அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய எல்டர் தான் வந்து சொல்லுவார், புதுசாக வந்து 2 எல்டரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு தனித்தனியாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபார்மேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி தாங்க முடியலைன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் செப்பரேட்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய க்ளோத் எல்லாமே வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, உங்கள் க்ளோத் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். பிளட் ஸ்பிரிச்சுவல் போல் உண்மையிலேயே வந்து ஒரு ட்ரெஷர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ, உடனே வந்து நம்ம சுவாட வச்சுக்கிற மாஸ்டர் தான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்து ஷானுக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளாத்ஸ் எதுவுமே தருவார். அதை வந்து பார்த்துட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்கில்லை வந்து வச்சு தயாரிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது வந்து யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பிரின்சஸை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த க்ளோத்தை வந்து வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் த்ரெட்டனிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, எல்லோரும் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே நுழைவாங்க. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் வந்து செப்பரேட்டாக வந்து பிரித்து விடும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறத வந்து பார்த்துட்டு, ஓ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக வந்து பிரித்து விடுது போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டி போட்டுட்டு அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து இறங்கும் போது அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது என்னால் நம்பவே முடியல, இது ஃபுல்லாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் பவராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா சொல்லனா, ஹை லெவல் பாடியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணனா இது மார்ஷல் ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த போலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போவான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆழம் அதிகமாகிட்டே போகிறப்போ அவங்களுடைய அந்த பவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியுடைய பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியாமல் அப்படியே வெளியே நின்று கதறிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிய ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, யாரும் வந்து வரலன்னா அப்போ நான் வந்து இந்த ஸ்பெஷல் போலில் இன்னும் வந்து உள்ளே போக போக என்னுடைய பாடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ளே போக போக அதனுடைய அடர்த்தியை வந்து அதிகமாகிட்டு போகிறப்போ, ஹீரோ தான் தன் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவன்லி பவரை வந்து தனக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிற மாதிரி வந்து மாறி மறுபடியும் வந்து கண்ட்ரோல் ஆகும். அவன் வந்து உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணிக்கிட்ட வந்து போவான். அப்போ தான் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த டீப்புக்குள்ளே வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, அவனுக்கு பின்னாடி வந்து 2 பேர் வருவானுங்க. ஆல்ரெடி யாரோ ஒருத்தன் வந்து அங்கே போயிட்டுருக்கான் போல் அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் தான் குயின் கிங்டத்திலுடைய ஃபஸ்ட்டு ஜீனியஸ் குயின் ஃபாங் வந்து இவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்பானுங்க. அஃப்கோர்ஸ் இந்த குயின் ஃபாங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குயின் கிங்டத்திலே வந்து மிஸ்டரிஸ் கார்டு இவனுடைய ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீங் வாங் கிங்குடைய குயின் பாட்டன் அப்படின்னு சொல்லுவார். குயின் பாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பார்டரில் இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை வந்து கொண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இந்த குயின் பாட்டனுக்காக இவனை வந்து நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, முன்னாடி வரும்போது உடனே வந்து அவன் நிறுத்துவான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவேட் இருக்குது, நீ மட்டும் அதை அவனை போய் டச் பண்ணனா அதை ட்ரிகர் ஆகி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான். அவன் மட்டும் இந்த ஃபார்மேஷன்லேருந்து வெளியே வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு சொல்லுவானுங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, இன்னும் வந்து டீப்பாக வந்து இறங்கி போயிட்டு அவனுங்களை பற்றி கண்டுகொள்ளாமல் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலுக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன்
அவனுங்க வந்து நம்ம ஹீரோ வந்து குயின் ஃபாங்குன்னு நினச்சி தான் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பேர் வந்து குயின் சான். ஓகேங்களா? சரிங்க, இன்றைக்கி எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங். Hi guys, welcome to my channel Everything You Animate. Today saying to Martial Master episode 98. Video starting before subscribe to my channel. Episode startingலே வந்து ஒருத்தவன் என்ன பண்ணுவான்னா அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கல்டிவேஷன் பண்ணுவான். அதனால் வந்து அவன் இன்டர்மீடியட் லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலான எர்த் லெவலுக்கு வந்து முன்னேறிடுவான். அப்போ தான் சொல்லுவான், நான் கொஞ்ச நேரத்திலே வந்து நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன், நான் மறுபடியும் வந்து இதுக்குள்ளே போனேன்னா கண்டிப்பாக நான் ஹெவன்லி ரிலேமுக்கு வந்து மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து காலை வைக்கிறப்போ அந்த போல் என்ன பண்ணோன்னா அவனை அப்படியே தூக்கி வெளியே எறிஞ்சிரும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு எல்டர் என்ன பண்ணுவான்னா, பிளட் ஸ்பிரிச்சுவல் போலை விட்டு நீ ஒன்ஸ் வெளியே வந்துட்டனா அது உன்னை மறுபடியும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது, நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கிங்டத்துக்கு இருக்கவங்க கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது வந்து அப்போ தான் ஒருத்தன் வந்து சொல்லுவான், நான் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்து இருந்தேன், இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் குளிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பிரிட் பவரும் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இவன் ஏர்லேயே வந்துட்டான், இவன் வீக்காகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம சாட வச்சுக்கிற மாஸ்டர் சொல்கிற போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா லீ தான் வந்து வெளியே வருவான். லீ வெளியே வந்துட்டு அங்கே இருக்கவங்கள வந்து பார்த்துட்டு அவரை வந்து பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்மீடியம் ஸ்டேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து எர்த் லெவலில் வந்து முன்னேறி இருக்கேன். அப்போ குயின்சானம் மற்றவங்க எங்கே ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறப்போ உடனே வந்து அவர் சொல்லுவார், நீ தான் வந்து முதல் ஆளாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கல்டிவேஷன் பேஸ் வந்து ஜஸ்ட் 3 hour மட்டும்தான் இருந்தது, இது வந்து குட் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா ரொம்ப கோவப்பட்டு நின்று இருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இன்னும் 6 hour மேலே ஆகிடுச்சு, இவங்க ஏன் வெளியே வரலன்னு சொல்லிட்டு லீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிரிட்டி கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து நிற்பான். இவன் வந்து டாப் லெவல் எர்த் லெவலுக்கு வந்து மாறி இருப்பான் போல், இது நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லீ சொல்கிறப்போ குஞ்சான் ஏன் இவ்வளோ நேரம் ஆயும் வெளியே வரல அப்படின்னு சொல்கிறப்போ உடனே எதிர் டீம்லேருந்து ஜாங் வாங், நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின் கிங்டத்துடைய லிட்டில் கோஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செத்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ அதை கேட்டு நம்ம சோடச்சுக்கிற மாஸ்டர் வந்து என்னுடைய குயிர் ஆயில் சீடர்களை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். உடனே அவரும் வந்து அமைதியாக இருக்கும் போது அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் தான் வந்து காட்டுவாங்க. ஏன் குயின் ஃபாங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போக முடியாமல் அப்படியே நின்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம வாங்கியிருக்காங்களா அவன் பாட்டு அசால்ட்டாக நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். ஐயோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து பார்க்குறப்போ வாங்க தான் தான் மனசுக்குள்ளே மாஸ்டர் சான் வந்து சொல்லியிருக்காரு, இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து நான் போனேன்னா என்னுடைய உடம்புல இருக்க காயம் எல்லாம் ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலே கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அவங்கலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாதிரி ஃபிசிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை என்னுடைய காடு சென்ஸும் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி மின்னும். அதை வந்து நம்ம ஹீரோ போயிட்டு நீந்தி எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து இது வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மாதிரி இருக்குது, இது ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷராக தான் இருக்கணும், இது இந்த ஸ்பிரிச்சுவல் போல்லே வந்து உருவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது மாதிரி ட்ரெஷர் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அப்படியே நீந்திக்கிட்டே வந்து போவான். அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பேரியர் இருக்கும். அந்த பேரியரை வந்து கடந்து போயிட்டு அங்கே ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்து வெளியே வரும்போது இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவேளை நான் வந்து அந்த உமன்ஸ் ஏரியாவில் வந்துட்டேனா அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பொண்ணு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளேருந்து எழுந்திருப்பா. அவளுடைய அழகை நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஏய் யாருடா நீ, என்ன தைரியம் தான் உமன்ஸ் ஏரியாவுக்குள்ளே நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. லெட்ஸ் see tomorrow new video and watching video after that subscribe to my channel. Lots of love guys. Thank you to watching.